Hi friends, இது உங்கள் Do Something New channel. லாஸ்ட் வீடியோவில் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் எப்படி நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதுவும் மொபைலில் இருந்தே அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதோட ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் உள்ள அட்வான்டேஜஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நாம் புதுசாக என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படின்னா நாம் சூஸ் பண்ண வேண்டிய ப்ரோக்கரேஜ் கம்பெனி நல்ல சர்வீஸ் கொடுக்குற ப்ரோக்கரேஜ் கம்பெனியாக இருக்கணும். உங்களுக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் எதில் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனே அவங்க தீர்த்து வைக்கிறது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் உள்ள கம்பெனிஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அது ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் கம்பெனியாக இருந்தாலும் சரி அல்லது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்வீஸ் பக்காவாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸில் சர்வீஸ் குவாலிட்டி கொஞ்சம் பக்காவாகவே இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எதில் காண்டாக்ட் பண்ணாலும் சடனாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அவங்க இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனி கிட்ட நிறைய சப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் இதுல எல்லாம் குரூப் ஆரம்பிச்சு இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படிங்கிறது மாதிரி கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்க அவங்கள டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்ல சர்வீஸ் பக்காவா இருக்கணும். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல ரெண்டாவது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த brokerage அமௌண்ட். இந்த brokerage அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் சர்வீஸ் brokerage கம்பெனிஸில் இந்த brokerage அமௌண்ட் கூட இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் brokerage கம்பெனிஸில் brokerage அமௌண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 80% பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் brokerage கம்பெனிஸில் தான் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அடுத்து நாம இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல கவனிக்க வேண்டியது எக்ஸ்போசர். இந்த எக்ஸ்போசர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு கொடுப்பாங்க 10 times 20 times அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்போசர் அதிகமாக வாங்கி ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். பட் இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகமாக தர்ற கம்பெனியையும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது எப்போ அப்படின்னா நீங்கள் நல்ல ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்க, நல்லா தரவாயிட்டீங்க, மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணுறீங்க, இங்கே தான் போகும் இங்கே தான் வரும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிற விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரேட் பண்ணும்போது அதிகமான பாயிண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சு அதிகமான லாட்ஸை போட்டு நாம் சீக்கிரமே ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடலாம் சேஃபாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரேடிங்கில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும். ஸோ நாலாவதா இந்த brokerage கம்பெனிஸ்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். நாம ட்ரேடிங் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் மூலமா பண்ணுவோம் அல்லது பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்லையும் கூட போய் நாம ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு brokerage கம்பெனிஸ் தருவாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க மொபைலில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக. அதனால இந்த மொபைல் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்காவாக இருக்கணும். எல்லா கம்பெனிஸும் இந்த மொபைல் ஆப் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை நாம அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அந்த ஆப்பில் இருக்கணும். இன்க்ளூடிங் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் டூல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிறது மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் சூஸ் பண்ணுற brokerage கம்பெனிஸில் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு brokerage கம்பெனியை எந்தெந்த விஷயங்கள் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ஏஞ்சல் புரோக்கிங்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு நாம ட்ரேடிங் பண்றதுக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஏஞ்சல் புரோக்கிங் ஒரு ஃபுல் சர்வீஸ் brokerage கம்பெனியா இருக்காங்க. இது ஆரம்பிச்சு 30 வருடங்களுக்கு மேல ஆகுது. இந்தியாவில் ஒரு நல்ல brokerage சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ்ல இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கும் ஒன்று. ஏறக்குறைய 10 லட்சம் கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல் புரோக்கிங் கம்பெனிஸ்ல இருந்து எக்கச்சக்கமான சப் புரோக்கர்ஸும் ஏஜென்சிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனிக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் புரோக்கிங்ல ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கமாடிட்டிஸ், ஐபிஓ, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பிளான்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்வெஸ்ட் பண்றதுக்கோ அல்லது ட்ரேடிங் பண்றதுக்கோ இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கை சூஸ் பண்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா Flat 20 அப்படிங்கிற brokerage அமௌண்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதோட பிளாட்ஃபார்ம்ஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட சர்வீஸ். ஸோ இந்த 3 விஷயங்களும் நாங்கள் பெஸ்ட்டாக தர்றோம். அதனால தான் எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய தேடி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஏஞ்சல் புரோக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சர்வீஸ் brokerage கம்பெனி தான். பட் இந்த கம்பெனியோட இந்த ஃபிளாட் 20 அப்படிங்கிற brokerage பிளான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் brokerageல கிடைக்கிறதோட கம்மியாக கிடைக்குது. ரெண்டாவது ஈக்விட்டி டெலிவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு மறைமுக கட்டணங்களும் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த brokerage அமௌண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் காம்படிட்டாக இருக்காங்க இந்த ஏஞ்சல் புரோக்கிங். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டரில் எத்தனை லாட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 20 ரூபா தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கம்பெனிங்களை விட இந்த ஏஞ்சல் புரோக்கிங் தனித்துவமாக தெரியும், காம்படிட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த அட்ராக்டிவான brokerage பிளான் தான். இந்த ஏஞ்சல் புரோக்கிங் கம்பெனியோட கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் ஹெல்ப் எப்படி இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 30+ இயர்ஸ் ஹியூஜ் ட்ரேடிங் டேட்டாஸ் இருக்குது, அதோட ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அதை வச்சு உங்களுக்கு பக்காவான ட்ரேடிங் சர்வீஸை கொடுக்க முடியும் எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ஏஞ்சல் புரோக்கிங் பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, ஆப்லேயும் இருக்குது, ARQ அப்படிங்கிற ரோபோ அட்வைசரி, அதாவது ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் உங்களுடைய ஸ்டாக்ஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம், உங்களுடைய ரிஸ்க் லெவல் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டாக இருக்கிறது மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அதில் வர பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் இந்த ஏஞ்சல் புரோக்கிங் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் புரோக்கிங் வெப்சைட்டில் நம்ம ஆன்லைன்லேயே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஞ்சல் புரோக்கிங்கோட ஆப் மொபைல் ஆப்பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஞ்சல் பி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ஏஞ்சல் ஸ்ப்ரீட் போ அப்படிங்கிற சாஃப்ட்வேரும் பிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை வழிகளில் நாம் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சார்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான இண்டிகேட்டர்ஸ், டிராயிங் டூல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஆப்லேயே இருந்தாலும் சரி அல்லது ஸ்பீட் ப்ரோ வெப்சைட்டில் எதில் ட்ரேடிங் பண்ணாலும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளுமே இந்த ஏஞ்சல் புரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறது, டாப் அப் பண்ணுறது, உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வித்ட்ரா பண்ணுறது இது எல்லாமே ஆன்லைனில் அதுவும் உங்கள் மொபைலில் இருந்தே பண்ணிக்கிறது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கோட மார்ஜின் டீட்டெயில்ஸும் அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தென் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், மொபைலில் இருந்தே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நாம இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னதான் நாம நல்ல brokerage கம்பெனியாக சூஸ் பண்ணாலும் நாம ஓனா ட்ரேடிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.